ஒரு சில படங்கள் தான் நம்ம கண்ணு முன்னால் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். என்னடா இந்த படம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இருக்காதான்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு உட்காந்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன். என்னமோ ஒரு ஃபீல் குட் படம் தெரியுமா? இவ்வளோ நாள் நம்ம இத பார்க்காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோண வச்ச படம் தான். இனி நம்ம பார்க்க போறது இந்த இன்டர்ன். இது 2015ல வெளிவந்திருக்கு. ஒவ்வொரு சீனையும் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். நான் பார்த்தா மட்டும் போதுமா? உங்களுக்கும் கொண்டு வர வேண்டாமா? அப்படின்னு தான் இந்த படத்தை உங்களுக்காக கொண்டு வந்தாச்சு. அப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இந்த மூவி முதல் காட்சியிலே ஒரு வயசானவரை காட்டுறாங்களா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் பென். இவருக்கு வயசு 70 ஆகுதுங்க. ரொம்ப டிசிப்ளினான ஒரு பர்சன். சாதாரணமாக வெளியே போனால் கூட இஸ்திரி போட்ட கிறிஸ்பான ஷர்ட்டு, ஃபிட்டான பேண்ட்டு, பளபளக்கிற பாலிஷ் ஷூ, இந்த மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்க்குறப்பவே ரொம்பவே பெர்ஃபெக்டான ரொம்ப டிசிப்ளினான ஒரு பர்சன் நமக்கே தோணும். டெய்லியுமே ஷேவ் பண்ணிடுவாரு. ரீசெண்டாக தான் ரிட்டையர்ட் ஆனார். ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேற்றுவாங்கல்ல. இந்த மாதிரி போகாத ஊருக்கு போகணும், அங்கே பயணம் பண்ணணும், அப்படிலாம் போயிட்டு சந்தோஷமா ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்தாலும் இவரை வரவேற்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. வாழ்க்கை ரொம்ப வெறுமையா இருக்கு. காரணம் 3 வருஷத்துக்கு முன்னால தான் இவங்களுடைய மனைவி இறந்து போனாங்க. வேலையும் இல்ல, மனைவியும் இல்ல, வாழ்க்கை எப்படி ரொம்ப எம்டியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவரு என்ன பண்ணுவாருன்னா, அப்பப்போ காலையில எழுந்து ரெஸ்டாரண்ட் எங்கேயாச்சும் போவாரு, உட்காந்து சாப்பிடுவாரு, பேப்பர் படிப்பாரு. தெரியாத யார்கிட்டயாச்சும் பேசி இந்த உலகத்தோட நம்ம ஒன்றி தான் இருக்கிறோம், நம்ம தனிமையில இல்ல அப்படின்ட்டு அவருக்கு அவரே இப்படி வந்து ஃபீல் பண்ணிப்பாராம். இதெல்லாம் வாய்ஸ் ஓவரா சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் வாழ்க்கையை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு காலையில எழுந்து யோகா பண்றது, புக்ஸ் படிக்கிறது, அப்பப்போ படம் பார்க்கறது, இன்னும் புதுசாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு சைனீஸ் மொழிலாம் கற்றுக்கிட்டாராம். இதெல்லாம் அன்றாட வேலையாக செஞ்சாலும் கற்றுக்கிட்டாலும் அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுமையை எதுவுமே நிரப்பல. ஆனால் இவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், பையனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், பேரன் இருக்கிறான், அவங்க குடும்பத்தையும் போய் பார்ப்பாரு. ஒரு நாள் போய் சந்தோஷமா இருந்தாருன்னா அவ்வளோதான், கிளம்பி வந்துட்டே இருப்பாரு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்ம அவங்கள சார்ந்திருக்க கூடாது அப்படிங்கிறது இவருடைய சித்தாந்தம். ஆனால் புதுசாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த உலகத்தோட நம்ம ஒன்றி இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிற அவரு ஒரு நாள் மார்க்கெட் வீதியா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் ஒரு நோட்டீஸ் பார்க்குறாரு. இந்த மாதிரி புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனிக்கு சீனியர் இன்டென்ட் தேவை அப்படின்ட்டு விளம்பரப்படுத்திருக்கிறாங்க. ஓ மை காட், இந்த காலத்திலயும் நம்மள மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களா, நல்லா இருக்குதே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ இவருக்கு தெரிஞ்ச இவர் வயசுல இருக்கக்கூடிய ஒரு லேடி வராங்க. என்ன பெண், ஆளையே பார்க்க முடியல, என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா சீனியர் இன்டென்ட் தேவைன்னு போட்டுக்கிறாங்க. அதை தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த நோட்டீஸ் அவங்களும் வாங்கி படிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது நீ ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்க் எடுத்து எங்க வெப்சைட்ல நீங்க பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும், அதில் நாங்கள் சில பேரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிப்பாங்க போல. என்னது யூடியூப்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க தான் சொல்றாங்க, யூடியூப்னா இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம், வீடியோலாம் அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம பெண்ணுக்கு இதில் வேலைக்கு சேர்ந்துக்கலாமான்னு ஒரு ஆசை ஏற்படுது. இந்த லேடி நம்ம பெண் கிட்ட ரொம்ப நாளாக வெளியே போகலாமான்ட்டு ஆசையாக கேட்குறாங்க. பட் இவருக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. கேட்குறப்பெல்லாம் எனக்கு வேலை இருக்கு, அது இருக்குன்னு சொல்றாரு. இப்பவும் அப்படிதான் சொல்லிட்டு வந்துருந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூங்கலான்னு பார்த்தா இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்தோட இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா நம்மால் கப்புன்னு எழுந்துச்சு வழக்கமா அவருடைய வேலைக்கு எப்படி ரெடி ஆகுவாரோ அப்படி ஸ்டைலா கோட் ஷூட் போட்டு முடிய வாரி விட்டு 60s 70sலாம் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஸ்டைலா கேமரா முன்னால உட்காந்து அவரை பத்தி இன்ட்ரோ பண்றாரு. என் பேரு பென், எனக்கு வயசு 70 ஆகுது, 40 வருஷமா ஃபோன் புக்லாம் தயாரிப்பாங்களா அப்படி கம்பெனில தான் வேலை பார்த்தேன். ரொம்ப நம்பிக்கையானவன், எந்த ஒரு நெருக்கடியும் நான் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவேன். இந்த வேலை எனக்கு சம்பளத்துக்காக வேண்டியது இல்லை. காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகணும், வரணும், 4 பேர் சந்திக்கணும், என்னுடைய வெறுமையை போக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை அப்ளை பண்றேன். என்னுடைய 40 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கம்பெனிக்கு கண்டிப்பா தேவைப்படும் நினைக்கிறேன். டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுவுமே தெரியாது இந்த காலத்து பசங்க மாதிரி. பட் என்னுடைய பேரன் தான் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பான். அதெல்லாம் கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பா நான் உங்களுக்கு தேவைப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா அப்படி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி இவர் வேலை பார்க்க போற அந்த நிறுவனத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணா இப்போ அந்த நிறுவனத்தை தான் காட்டுறாங்க. இது வந்து காமர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது புதுசா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அப்புறம் கஸ்டமர் கேட்கறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை பண்ணி கொடுத்து அவங்க வந்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புறதெல்லாம் உண்டு. அண்ட் இது போக ஆர்டர்ஸ் எடுக்கிறது, கஸ்டமர்ஸோடைய குறைகளை வந்து தீர்த்து வைக்கிறது, பிடிக்காம கொடுத்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரீஃபண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இதுக்கு டெலிகாலர்லாம் உண்டு. அப்படி ஒரு டெலிகாலரா இருக்கிறாங்க பாருங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் ஜூல். ஜூல் தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சா. இவ தான் இந்த கம்பெனியோடைய ஒரு சிஇஓ, ஃபவுண்டர்னு சொல்லிக்கலாம். ஃபவுண்டர்னு சொல்ற சாதாரண டெலிகாலர் மாதிரி ஊழியர்களோட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேலை பார்த்து என்னென்ன பிரச்சனை, எதை நம்ம டெவலப் பண்ணலான்ட்டு ரொம்ப துடிப்பா இருப்பாங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆகுது. ஆனா பயங்கர growth. அதுக்கு முழுக்க காரணமே நம்ம ஹீரோயின் தான். இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட நம்மளால கடன் வாங்கிக்க முடியாது. அப்படி வேலையில பரபரப்பா இருந்துட்டு இருப்பாங்க. இந்த வேலை தான் அவங்களுடைய வாழ்க்கையாவே மாறி போச்சு. அந்த அளவுக்கு ஓய்வு இல்லாம இந்த கம்பெனிக்காக உழைக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறதா இருந்தா கூட சைக்கிள்ல தான் போவாங்க நம்ம மணி. இவளுக்கு பெக்கின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் உண்டு. ரொம்ப திறமையான பொண்ணு, கொஞ்சம் வெள்ளந்தியா இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு எந்த அளவுக்கு வேலைகள் இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் கிட்ட தான் அதை செய் இதை செய்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைப்பளு கொடுப்பாங்க. எதுவா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சலிக்காம நம்ம பெக்கி பண்ணி கொடுப்பா. அப்புறம் இந்த ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் உண்டு. அந்த டேபிள் தான் தேவையில்லாத
ஃபைல்ஸ் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் குப்பை அடிக்க வச்சிருப்பாங்க. இதை பாக்குறப்ப இவங்களுக்கு இதை யாராச்சும் கிளீன் பண்ண மாட்டாங்களான்ட்டு ஒவ்வொரு முறையும் வெறுப்பு தான் வருது. அப்புறம் நம்ம பெண்ணும் இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வராரு. 3 விதமா இன்டர்வியூ எடுப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க. ஸோ எங்க படிச்சீங்க, எங்க வேலை பார்த்தீங்க, எப்போ ரிட்டையர்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அதுக்கடுத்து ஒரு பொண்ணு எடுக்கிறா. அவளும் அதே கேள்வி தான் கேட்குறா. கடைசி ஒரு பையன் கேள்வி கேட்குறான். இவங்க கேள்வி கேட்கறத வச்சு பார்க்குறப்போ இவங்களுக்கு இந்த சீனியர் இன்டர்னுங்கிறது ரொம்ப இன்டென்ஸாக தேவையில்ல, ஏதோ தேவைன்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. பேருக்கு தான் இந்த இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க போல. இவரும் புரிஞ்சுக்கிறாரு. பட் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் சலிக்காமலே பதில் சொல்றாரு. அப்புறம் இவரை வேலைக்கும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமரான்னு சொல்லிட்டு ஒருத்தன், இவன் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர். அவன் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நாங்கள் இந்த சீனியர் இன்டர்ன்லாம் நாங்கள் இன்டர்வியூக்காக எடுத்துருக்கிறோம். ஏன்னா அவங்களுடைய அனுபவம் நம்ம கம்பெனிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் அசிஸ்டண்டாக வேலைக்கு போட்டுக்கிறோம். உனக்கு ஒரு சீனியர் இன்டர்ன் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றப்போ, எது சீனியர் இன்டர்ன்ட்டு வயசானவங்களையா? எனக்கு வயசானவங்களுக்கு செட் ஆகாது. எங்க அம்மாவுக்கு எனக்குமே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஸோ இந்த பெருசுங்கனாலே தலைவலி, எனக்கு மட்டும் வேணாம், மற்றவங்களுக்கு வேணா அசிஸ்டண்டாக அனுப்பிக்கோங்க அப்படின்னு சொல்றப்போ, இல்லை இப்போ நீயே வேணான்னு சொல்லிட்டானா எல்லாருமே யோசிப்பாங்க. அவங்களும் வந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு பேருக்கு ஒருத்தவங்களை உன்னை போட்டுக்கிறோம், நீ அப்புறம் பார்த்துக்கோன்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுநாள் நம்ம பெண்ணும் வேலைக்காக கிளம்புறாரு. அவர் கிளம்புறதுக்கு முன்னால 40 வருஷமா அவர் கூடவே இருந்த அவருடைய பிரீஃப் கேஸ் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அது ஒரு மூலையில் இருந்துச்சு. இப்போ அதை பார்த்துட்டு கண்ணா மறுபடியும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அதை எடுத்துட்டு டிப்டாப்பா கிளம்பி அந்த பிரீஃப் கேஸோட வெளிக்கு வராப்ல. இவர் மட்டும் இல்ல, மொத்தம் 4 பேர் இவரோட சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு லேடி, அப்புறம் ஒருத்தன் யங்கா இருக்கிறான். ஆக்சுவலா அவன் இப்போ புதுசா ஃப்ரெஷரா தான் வந்திருப்பான் போல. நம்ம பெண் கிட்ட அறிமுகமாயிக்கிறான், என் பேர் டேவிஸ்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு இவங்களை ஜேசன்கிறவர் தான் வழி நடத்துறாரு. ஸோ அந்த இருக்கிறாங்களா, அவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். அவங்க பேர் ஜூல் அப்படின்னு நம்ம ஹீரோனை அறிமுகப்படுத்தி வச்சு, உங்க எல்லாருக்குமே தனித்தனியா டிஸ்க் கொடுத்துருக்கோம், அங்க போய் நீங்க மெயில் செக் பண்ணி பாருங்க, நீங்க யாருக்கு கீழே வேலை பார்க்கணும்னு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்றப்போ ஓகேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வந்து பெல் ஒன்று தொங்கிட்டு இருக்கும் போல, அதை அடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நம்ம கம்பெனி இன்ஸ்டாகிராம்ல 25,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த பெருசுகளுக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ்னா என்ன எதுவுமே தெரியாது. ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய சாதனை போலன்ட்டு கை தட்டிக்கிறாங்க. அப்புறம் டேவிஸும் நம்ம பென்னு தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இதில் டேவிஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய டேபிளில் அவனுடைய ஆண்ட்ராய்டு ஃபோன், அவனுடைய ஹெட்ஃபோன் அண்ட் அவனுடைய பவர் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான். இந்த பக்கமாக நம்மால் பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ரீஃப் கேஸை எடுத்து அதில் அவர் வேலை பார்க்குறப்போ இருந்த பழமையான பொருட்கள், இந்த கால்குலேட்டர் அண்ட் ஒரு அலாரமான சின்ன கடிகாரம், ஃபவுண்டன் பென்னு, அப்புறம் அவருடைய மூக்கு கண்ணாடிக்கான சின்னதாக ஒரு உரை, எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. அதை எடுத்து வைக்கிறாரு. அப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி எப்படி மெயில் செக் பண்ணணும் அப்படிங்கிறத கூட பக்கத்துல இருந்து டேவிஸ் தான் சொல்லி கொடுக்குறான். அப்படி இந்த மெயில் செக் பண்ணா நம்ம ஹீரோன் கிட்ட தான் இவர் வேலை பார்க்கறதா வந்து போட்டிருக்குது போல. அதுவும் 3:55 போய் அவங்கள பார்க்கணும். வெறும் 5 நிமிஷம் மீட்டிங் தான். ஸோ என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு அவங்களுக்கு வேற ஒரு மீட்டிங் போல வேலை. ஸோ 3:55 இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெக் மட்டும் அப்படியே அமைதியா இருக்கிறாரு. சரி, பெண் மட்டும் அப்படியே அமைதியா இருந்துட்டு இருக்கிறாரு. டைம் ஆகுது. லஞ்ச்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெக்கி கிட்ட வந்துட்டு, அம்மா சொன்ன மாதிரி 3:55 ஆயிடுச்சு, உள்ள போய் மீட் பண்ணலாமா? உள்ள போறது சரிதான், நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படப்படப்படான்ட்டு ஒரு விஷயத்த நீங்க பேசி முடிச்சிருங்க. ரொம்ப லேக் ஆகாதீங்க. அப்பப்போ கண்ணை சிமிட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப முக்கியம். சீக்கிரம் போங்க, 3:57 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இவரு வேகமா வராரு. உள்ள வரலாமான்னு கேட்டதும் வாங்க அப்படின்னு சொல்ல, நான் தான் உங்களுக்கு புதுசா வந்துக்கிற இன்டர்ன், என்னுடைய பேர் பென்னு சொல்ல கேள்விப்பட்டேன். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு எனக்கு நேரம் இருக்கான்னு தெரியல. நான் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லியிருந்தேன், எனக்கு பெரியவங்க கூட மோஸ்ட்லி செட் ஆகாது. நான் வேணான்னு சொல்லிட்டா மற்ற டீமும் வந்துட்டு அவங்களே வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அவங்கள வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கிட்ட வேலை பார்க்கலாம், இல்லைன்னா சொல்லுங்க நான் வேற ஒரு டீமுக்கு மாற்றி விட்றேன்னு சொன்னா, இல்லை எனக்குமே புதுசாக ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும், உங்க கூடவே இருக்கிறேன், என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நம்ம பெக்கி சொல்லி கொடுத்த மாதிரி சிமிட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்ணை சிமிட்டி பேசினா ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் போல, அவ்வளோதான். அதில் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஆனால் சொல்லி கொடுத்ததுக்காகவே இந்த மாதிரி கண்ணை சிமிட்றாப்ல. ஓகே நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு எதுவும் வேலைனா நானே மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப ஓகேன்னு சொல்லிட்டு வந்துருத்தாப்ல. இப்போ மறுநாள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னால கூட ஹாயின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை சிமிட்டுறதா இல்லை கண்ணை சிமிட்டிக்கிட்டு ஹாயின்னு சொல்றதா, இதை கூட பெர்ஃபெக்டாக பண்ணணும்னு யோசிக்கிறாருன்னா கொடுக்குற எந்த விதிமுறைகளாக இருந்தாலும் அதை அப்படியே குறையே இல்லாமல் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஆளு. ஸோ நம்ம ஹீரோன் கூப்பிட்ற வரைக்கும் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சும்மா தான் இருக்கிறாரு. அவரை சுற்றி எல்லாருமே பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க. இவர் மட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு மெயில் வருதான்னு பார்க்குறாரு. நோ மெசேஜ் தான் சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஹீரோன் அவரை கூப்பிட வரைக்குமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாரு. எல்லாரும் வேலையை முடிச்சு போனால் கூட நீங்கள் போகலையான்னு கேட்டால், இன்னும் ஜூல் கிளம்பல, அவங்க இருக்கிற வரைக்கும் நான் இருந்து தானே ஆகணும், திடீர்னு அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் நான் போகணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோன் வேலையை முடிச்சு போனதுக்கு அப்புறமா தான் இவர் வந்து ஆஃபீஸ் விட்டு கிளம்புவார். இப்படியே போகுது. ஆஃபீஸில் கேட்குறவங்களுக்குலாம் உதவி பண்ணுறது, ஏதாச்சும் சின்ன சின்ன வேலை
வேலைகள் செய்யறது, இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பிஸியா இருந்துகிட்டே நோட் பண்றாங்க. நமக்குன்னு ஒரு இன்டென்ட் இருக்கிறாரு, நம்ம அவரை கவனிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்பப்போ யோசிக்கிறா. இல்ல ஜேசன் வேற நம்ம பெக்கி பின்னால சுத்துறான் போல. அதுக்காக பென் கிட்ட வந்து உதவி கேட்கறான். 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த பெக்கி எப்படி கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்களா அப்படின்னு கேட்குறப்போ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, இல்லைங்க நீங்களும் லவ் பண்ணி அப்படி மேரேஜ் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன்னு கேட்டா, நீ போய் நேரில் பேசி பார்த்துட்டேன். அதில் ஒரு செட்ட சிக்கல் என்னன்னா, பெக்கியோடைய ஃப்ரெண்டை நான் ஒரு டைம் டேட்டிங் கூப்பிட்டு போயிட்டேன். ஆனால் அது பெக்கி ஃப்ரெண்டுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவளை பார்த்து எனக்கு பிடிச்சது. அதான் எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொன்னா, ஐயோ சரி நீ போய் உண்மையை ஒத்துக்கோ, தப்பு பண்ணிட்டேன் சொல்லு, ஏதாச்சும் அவ மனசை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றப்போ, எல்லா முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறப்பவே பென் வயசுல இருக்கக்கூடிய ஒரு லேடி அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்க. யார் இவங்க, பார்த்தது இல்லையே, அழகா இருக்கிறாங்களேன்ற ஒரு மாதிரி பாக்குறாரு இவன் பேசுறதுக்கு கவனிக்காம. அப்புறம் நம்ம ஹீரோனும் இந்த கம்பெனியோட இன்வெஸ்டரான கேமரனும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தைக்காக மீட்டிங் ரூம் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோன் வழக்கமா பாக்குற டெஸ்க பாக்குறா, குப்பையா இருக்குது பாரு, எவனாச்சும் அக்கறை எடுத்து கிளீன் பண்றானா, நம்ம சொல்ல ஒருத்தன் வச்சுட்டு போறான் பாரு அப்படின்ட்டு அந்த டெஸ்க பாக்குறப்பெல்லாம் அவளுக்கு டென்ஷன் ஆகுது. அந்த சமயத்துல வழக்கமா பென் பாத்தீங்கன்னா யாருக்கோ ஹெல்ப் பண்றாரு, இதையும் நோட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவருக்கு ஒரு மெயில் வருது. என்னடா மெயில் வந்திருக்குன்ட்டு ஓபன் பண்ணா, உங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெக்கி கூப்பிடுறா. என்ன வேலைன்னு கேட்டா, ஒன்னும் இல்ல ஜூலோடைய கோட்ல சின்னதா சாஸ் பட்டுருச்சு, அதை வாஷ் பண்ணணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டாங்க. நேரா போனீங்கன்னா அப்படி ஒரு ரூம்ல கேமரனும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்றப்போ ஓகேன்ட்டு இவரும் அந்த கோட்டை வாங்குறதுக்காக டோரை திறந்து உள்ள வராரு. ஆனா இவர் வந்ததை ஜூலும் கேமரனும் கவனிக்கல. அவங்க முக்கியமா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்ல, கம்பெனி நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு, நம்ம ஜூல் தானே எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிறாங்க, சோ இந்த நிறுவனத்தை இன்னும் பெருசாக்கணும்னா ப்ராப்பரா இந்த கம்பெனிக்கு ஒரு சிஇஓ தேவைப்படுது. ஒரு சிஇஓ வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோனுடைய வேலை பளவும் குறைஞ்சு போயிடும். அதனால இந்த கேமரன் அண்ட் சில பேர்லாம் இன்வெஸ்டரா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த நிறுவனத்துக்கு ஒரு சிஇஓ தேவை, நம்ம ஜூல் வேணா இந்த கம்பெனிக்கு ஒரு ஃபவுண்டரா இருக்கட்டும் அப்படின்னு வந்துட்டு ஒரு முடிவு எடுத்து சொல்லியிருப்பாங்க போல. அதை கேட்டு நம்ம ஹீரோன் ரொம்ப சோகமா இருக்கிறா. ஏன்னா அடித்தளத்தில் எடுத்து பெருசா உருவாக்கி கொண்டு வந்தது இவ தான். ஜஸ்ட் 20 எம்ப்ளாயிஸ்ல தொடங்கி இன்னைக்கு 200-300க்கு மேல எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. இப்போ ஒரு சிஇஓ கொண்டு வந்தா ஒரு முடிவு எடுக்கனா கூட அந்த சிஇஓ கிட்ட கேட்டு தான் நான் ஒரு முடிவு எடுக்கணும். இது நானே கொண்டு வந்த கம்பெனி, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நானே தனியா பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவர் சொல்றாருங்க, பாரு உன் நன்மைக்கு தான் சொல்றேன், மொத்த சுமையுமே நீனே எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிற, சரியா தூங்கல, சரியா சாப்பிடல, ஏன் உன் குடும்பத்தோட உன்னால நேரத்தை கூட ஒதுக்க முடியல, இது கம்பெனிக்கு நல்லது உனக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல. இது ஆக்சுவலா நம்ம பென் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டாரு. சாரி உங்களுடைய கோட் ஏதோ சார்ஜ் கொட்டிருக்குன்னு சொன்னாங்க, கொடுக்குறீங்களான்னு கேட்டதும் டக்குன்னு சோகத்தை மறைச்சிட்டு அந்த கோட்டை கழட்டி எங்க இருந்து கொடுக்குறா. அவரு வாங்கிட்டு வெளியே வராரு. அப்போ பெக்கி வந்துட்டு காசிப்பா கேக்குறா, உள்ள என்ன பேசிக்கிட்டாங்க, ரொம்ப நேரம் உள்ள நின்னீங்க, என்னதான் பிரச்சனையான்னு கேட்கிறப்போ, ஒன்னும் இல்லையே சாதாரணமா போனா கோட்டை வாங்கினா வந்துட்டேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு பிரச்சனை போகுதான் அப்படின்ட்டு கொளுத்தி போட்டு போயிருவாங்கல்ல. ஆனா நம்ம ஆள் பின்னால இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பேச மாட்டாரு. வேலையை முடிச்சு எல்லாருமே போயிருந்தாங்க. நம்ம ஹீரோன் மட்டும் ஒரு அறையில அப்படி தனியா சோகத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இதை பென் மட்டும் தூரத்துல இருந்து பாக்குறாரு. ஒரு சிஇஓ வந்துட்டு வரது அவங்களுக்கு பிடிக்கலன்ட்டு இவர் புரிஞ்சுக்கிறாரு. இவன் மறுநாள் நம்ம ஹீரோன் அப்படியே கூலா வேலைக்கு வராங்க. எப்போதுமே குப்பையா இருக்கக்கூடிய அந்த டெஸ்கை பாக்குறாங்க, கிளீனா இருக்குது. இது யார் பண்ணா அப்படின்னு கேட்கிறப்போ எல்லாரும் சொல்றாங்க, வேற யாரு, உங்க இன்டர்ன் பென் தான் பண்ணாருன்னு சொல்றப்போ, எது பென் தான் பண்ணாரான்ட்டு மொத்த ஆபீஸ்மே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த இடத்துல இவளுக்கு நம்ம பென் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ஏன் ஆபீஸ்க்கே நம்ம தாத்தாவை பிடிச்சி போயிருது. கொஞ்ச நேரத்துல ஒரு லேடி வந்து நம்ம ஆளுக்கு மசாஜ் பண்ணி விட்றாங்க. அன்னைக்கு ஜேசன் பேசிட்டு இருக்கிறப்போ போயிருப்பாங்க தெரியுமா, அழகா இருக்கிறாங்களேன்னு கூட நம்ம ஆள் பார்த்துருப்பாரு, அந்த லேடி தான். இவங்க பெரிய ஃபியானோ, ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு டென்ஷன் டிப்ரெஷன்லாம் குறைகிறதுக்கு மசாஜ் பண்றதுக்காகவே தனியா அப்படி ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிருப்பாங்க போல. ஸோ ரொம்ப நீங்க களைப்பா இருப்பீங்க, அந்த மாதிரி இந்த டெஸ்கே கிளீன் பண்ணிக்கிங்களா அப்படின்ட்டு இவங்க வந்து மசாஜ் பண்றாங்க. நம்மால் அப்படியே சொங்கி போயிருந்தாரு. பசங்களும் கூட இருந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம விசிட்டிங் கார்டு கொடுத்து உங்களுக்கு எப்போ தேவையோ நான் அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ் ரூம்ல தான் இருப்பேன், என்ன வந்து பார்க்கலாம், முடிஞ்சா சொல்லுங்க, நம்ம வந்து அப்படியே வெளியே போய் காஃபிலாம் குடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, ஆக்சுவலா அவங்களுக்குமே இவர் வயசுல இருக்கிறதுனால பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல, அப்படி பேசிட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஜென்சி கைஸ் வர சுத்துற மாதிரி, அந்த டைம்ல இந்த வயசு பசங்களோட அப்படி சுத்துறது, கூடவே ஒருத்தன் ஹூடி போட்டுருக்கிறான் பாருங்க, அவன் பேர் வந்து லேவிஸ். இந்த பசங்களோட பழகிறப்போ கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபீல் இருக்கு. இந்நாள் வரைக்குமே அவர் ஏஜ்ல இருக்கிறவங்க தானே சுத்தி வேலை பார்க்குறப்போ இருந்திருப்பாங்க. இதெல்லாம் புது ஃபீலா இருந்துகிட்டு இருக்கு. இதுல டேவிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறான் போல, அவனுக்கு தனி அப்பார்ட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு அப்பார்ட்மெண்ட் என்னமோ பார்த்துட்டு இருக்கிறானா, கிடைக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்துல மேல இருந்து விண்டு வழியா பார்த்தா நம்ம ஜூலோடைய ப்ராப்பரான டிரைவர் இருப்பாங்கல்ல, டிரைவர் சொல்லிட்டு தனியா வச்சிருப்பாங்கல்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா சரகடிச்சிட்டு இருக்கிறான். இதை மேல இருந்து நோட் பண்ணியிருந்தாரு. ஸோ தப்பாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா
கீழே வேகமா வந்து நம்ம ஜூல் வரதுக்கு முன்னாலே அந்த டிரைவர் கிட்ட எங்க பாரு, நீ மேல இருந்து நான் பார்த்தேன், நீ குடிச்சிட்டு இருந்த. சோ ஜூல் வந்ததுமே எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு என்னால ஓட்ட முடியாது, நீனே உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னு நீ சரக போட்டுக்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன், அப்போ உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்ல, ஜூல் வந்ததுமே எங்க இந்த பெருசு நமக்கு வேலைக்கு உழ வச்சிருமோன்ட்டு பயந்து போயிட்டு, மேடம் எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு என்னால டிரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்க போங்க, என்னுடைய அசிஸ்டன்ட் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போ. நம்ம ஹீரோ வந்துட்டு நான் சும்மா தான் இருக்கிறேன், வேணா டிரைவ் பண்ணவா அப்படின்னு கேட்டதும், ஆமா நீங்க சும்மா தானே இருக்கிறீங்க, நீங்களே டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அப்படி நம்மால் அவங்கள கூப்பிட்டு ட்ரை பண்ணி போய்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பின்னாடி இருந்து இவர் சொல்றா, நாங்க உள்ள பேசுற எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க ஆபீஸ்ல சொல்லாதீங்க, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். ஓகேமா, அங்க பேசுறத நான் எதையும் காதுல போட்டுக்க மாட்டேன்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவங்க அம்மா கால் பண்றாங்க. இவ வேலையில மூழ்கி போனதுனால அவங்க கிட்ட சரியா பேசுறது போய் பாக்குறதுன்னு இல்ல போல, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கிறம்மா, அப்புறம் பேசுறமான்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்றா. அப்ப கேமரன் வீடியோ கால் பண்றான், கார்ல வீடியோ கால் பண்ற மாதிரி. சொல்றான் இன்வெஸ்டர்ஸ் மொத்தமா சேர்ந்து ரொம்ப திறமையான சிஇஓஸ் எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்களாம், அதுல யாரு உனக்கு திருப்தியா இருக்கோ நீ அவங்களே வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொறுப்பை இவகிட்ட கொடுத்துட்டாங்க. சோ அப்படிதான் இவங்க தேர்ந்தெடுத்த ஒரு சிஇஓ தான் பார்க்க போய்கிட்டு இருக்கிறா. சோ அந்த இடம் வந்ததுமே நம்ம ஹீரோ கிட்ட நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 மணி நேரம் ஆகும், நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, ஓகே போயிட்டு வாங்க, நான் கூட சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு 20 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டா. என்னாச்சு போயிட்டு வந்துட்டீங்கன்னு கேட்டா, அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிச்சு சொல்ல, ஓகே உங்களுக்காக நான் சூப் வச்சிருக்கிறேன் பின்னா இருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னா, ஸ்மெல் நல்லா இருக்கு, ஆக்சுவலா ரொம்ப பசியில தான் இருந்திருப்பா, அதை புரிஞ்சுக்கிட்ட நம்மால் அவளுக்காக சூப் வாங்கி வைக்க, எனக்கு சாப்பிட கூட டைம் இருக்காது, எனக்காக இப்படி பொறுப்பா வாங்கி வச்சிருக்கீங்களா, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அப்போ வந்து கேமரன் கால் பண்ணி கேட்கிறாரு, போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டா, இவன் செட் ஆக மாட்டான், இவன் ரொம்ப அதிகாரமா பேசுறான், உள்ள விட்டா அவ்வளவுதான், கொஞ்ச நாள்ல திறமையான எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவான், அப்படி டிமாண்ட் பண்றான் அப்படின்னு சொல்ல, ஓகே இன்னும் சில பேர் இருக்கிறாங்கல்ல அவங்களையுமே பாரு, யார் பிடிச்சிருக்காங்களோ அவங்க சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ட்ராப் பண்ணி ஓட்டுறாரு. பென் ரொம்ப தேங்க்யூ, எனக்காக நீங்க சூப்லாம் வாங்கி கொடுத்தீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்போ கொஞ்சம் ஆறுதலா சொல்றாரு, ஏன்னா நேத்து ரொம்ப சோகமா இருந்தா, இன்னைக்கு சிஇஓ எல்லாம் பார்த்துட்டு வராங்க, அதை வச்சு சொல்றாரு, நீ எதை நினைச்சு வருத்தப்படாதம்மா, உன்னுடைய உழைப்புல தானே இந்த கம்பெனி உருவாகிருக்கு, அதை யாரும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படி வீட்டுக்குள்ள போனா அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணு கூட இருக்குது போல, அதாவது இங்க மனைவி வேலைக்கு போறாங்க, கணவர் வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு குழந்தையும் பார்த்துக்கிறாரு போல, ரொம்ப சந்தோஷமான குடும்பம். இதை பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துருத்தாரு. வந்ததுமே நம்ம ஃபியோனாவுக்கு கால் பண்ணி அப்படியே கடலை போட ஆரம்பிக்கிறாரு. வெளியே போகலாமான்னு கேட்டீங்களே, போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோன் வேலைக்கு போயிட்டு வந்த அசதியில நல்லா தூங்கியாச்சு. கணவர் போயிட்டு ஆசையா மனைவி எழுப்ப ட்ரை பண்ணா, பொண்ணு வந்துட்டு அப்பா அம்மா டயர்டா தூங்குறாங்க, எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்றா. ஓகேம்மா நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவர் பெட்ரூம்ல போய் தூங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ எந்திரிச்சிருதா. இவ போயிட்டு கணவர்கிட்ட ஆசையா பேசலான்னு பார்த்தா அவரு நல்லா தூங்கி இருந்தாரு. இப்படிதான் இவ வேலையால 2 பேருமே ஒன்னா நேரத்தை செலவிட முடியல, ஒன்னாவே நெருக்கமா இருக்க முடியல. இப்ப மறுநாள் நம்ம பெக்கி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஜூல வழக்கமா டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவர் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு, நேற்று நீங்க தானே ட்ராப் பண்ண போனீங்க, அப்படி இன்னைக்கு பிக்கப் பண்ண முடியுமா அவங்கள போயிட்டு அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்றாரு. ஆனா ஒரு விஷயம், காலிங் பெல் அழுத்திட்டு நேரா நீங்க கார் பக்கமா வந்துருங்க, நீங்க வாசல் நிக்க வேண்டிய தேவையில்ல, அவங்களே வந்துருவாங்கன்னு சொல்ல, ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து காலிங் பெல் அழுத்திட்டு அப்படியே கார் பக்கமா நடந்து போறாரு. ஆனா கதவு திறக்கிறது ஜூலோடைய ஹஸ்பண்ட், அவன் பேர் மேட். சார் என்ன அப்படியே போறீங்க, ஜூல் ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறா உள்ள, நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நான் கார் பக்கமா நிக்கிறேன்ப்பா, இல்ல உள்ள வாங்க, காஃபி எல்லாம் போட்டுக்கிறாங்க, வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரி ஆசையா கூப்பிடாப்ல, நம்மளும் ஒரு மரியாதையா உள்ள போனா தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து காஃபி குடிச்சிட்டு அவங்க பொண்ணோட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிறாரு. என்ன படிக்கிற என்ன ஏதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ ஜூல் அவசரமா வேலை கிளம்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வேலையை பண்ணிரு, அதை பண்ணிரு, இதை துவைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரை பார்த்ததுமே அப்படி தடுமாற ஆரம்பிச்சிருந்தாங்க. அவளை பொறுத்த மட்டும் வேலையும் அண்ட் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிச்சு பாப்பா. கூட வேலை பார்க்குறவங்க யாருமே ஃபேமிலிக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு நினைப்பா. ஏன் அதனால தான் டிரைவரை கூட காலிங் பெல் அழுத்திட்டு கார் பக்கமா போக சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டாரு. வீட்டில் நடக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையேயான சமாச்சாரங்களையும் பார்த்துட்டாரு. இதை ஆஃபீஸில் போயிட்டு சொல்லிட்டு இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு அவர் ட்ரை பண்ணி வராரு. பின்னால இருந்து கேமரனுக்கு டெக்ஸ்ட் பண்றா, இந்த மாதிரி பென்னை வந்து மாற்ற முடியுமா, ஏன்னா நேற்று சிஇஓ பார்க்க போனது இவ சோகமா இருந்ததை வச்சு ஆறுதல் படுத்துறாரு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரையும் வந்துட்டாரு, ரொம்ப எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. எனக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டாரு போல, நீங்க வேற ஒரு டீமுக்கு இவரை மாத்திருங்க அப்படின்ட்டு இவரை பத்தி முழுசா புரிஞ்சுக்காம இவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்ததுமே நம்ம ஃபியோனாவை பார்க்கறதுக்காக போறாப்ல. அப்படி போய் மசாஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பேசுறது, வெளியே போகலாம்னு கேட்டாங்களா, டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பா போகலாம்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம பசங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது. நம்ம ஜேசன் அப்பப்போ வந்துட்டு கேட்கிறான், இந்த பெக்கி என்னதான் பண்ணாலும் திரும்பியோ பார்க்க முடியறான்ட்டு அவங்க கதை ஒரு பக்கம். டேவிஸ்க்கு ஒரு கதை, எனக்கு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கல அவன் சொல்றான். கூடி போட்டுக்கிற லேவிஸ் வந்து ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க போறானா, அதுக்கு இவர் சொல்றாரு, நீ இப்படிலாம் போன வச்சுக்கோங்க, அவனதான் புறவாசல் வழியா அவனை வெளியே பத்தி விட்டுருவாங்க, நான் சொல்ற மாதிரி காஸ்டியூம் போடுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் அரட்டைகள் ஒரு பக்கம் ஜாலியா போகுது. அப்புறம் ஆபீஸ்ல எல்லாரும் வேலையை முடிச்சு போயிருந்தாங்க. நம்ம ஜூல் மட்டும் தான் இந்த சியூ சம்பந்தப்பட்ட விஷயத்தை நினைச்சுக்கிட்டு சோகமா ஒரு பீரோ போட்டுக்கிட்டு பீட்சா என்னமோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பெண்ணு கூட ஏதோ மும்மரமா லேப்டாப்ல நோண்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன வேலை பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்ம இப்படி தனியா சாப்பிட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு நான் உங்களை கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்து நாங்க சாப்பிட்டுங்கன்னு பீட்சாலாம் வந்து கொடுத்து ஆளுக்கு ஒரு பீரை போட்டு அப்படி சாப்பிட்டு பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் மனசு விட்டு பேசுறா. ஸோ இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க என்ன ஏதுன்னு கேட்குறப்போ நான் இந்த மாதிரி ஃபோன் புக் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தேன். அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. இந்த ஆஃபீஸை நான் வாங்குறதுக்கு முன்னால கூட ஃபோன் புக் தயாரிக்கிற ஒரு கம்பெனியாக தான் இருந்துச்சு சொன்னாங்க. ஆமான்னு தலையாட்டுறாரு. என்ன சொல்ல வரீங்க, அப்போ இங்கே தான் வேலை பார்த்தீங்களான்னு கேட்டா ஆமாங்க அவர் இங்கே தான் வேலை பார்த்துருக்கிறாரு. 40 வருஷமா இந்த பில்டிங்கில் இருந்த ஒரு அனுபவம் மறுபடியுமே இங்கே அவருக்கு வேலை கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டமா. ஸோ இவருடைய கம்பெனி அனுபவத்தை ரொம்ப குஷியாக சொல்ல அவங்க எக்ஸைட்டிங்காக கேட்க, ஸோ 40 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிட்டு மறுபடியும் இதே பில்டிங்க்கு வேலைக்கு வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தோணலைன்னு கேட்டால் என்ன வித்தியாசமாக தோணுது, எனக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது, என்னுடைய வீட்டுக்கே திரும்ப வந்த மாதிரி. உங்கள் ஸ்கூல் லைஃப்பை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்த ஸ்கூல்லேயே உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்ட்டு ரொம்ப இனிமையாக அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் லேப்டாப்பில் அவருக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாரா. சும்மா தான் இருக்கிறமே சும்மா நோண்டி பார்க்கலாமேன்னு பார்த்தேன், இருங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவளே அவருக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைலாம் செட் பண்ணிட்டு, ஆமாம் இப்போ நீங்கள் மேரிடா சிங்கிளான்னு கேட்டால் சிங்கிள், மனைவி இறந்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்போ சாரின்னு சொல்லிட்டு அனுதாபப்படுறா. பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் மியூசிக் அது இதுன்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டு உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டா என்னோட இன்ஸ்பிரேஷன் இப்போதைக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு கேட்டா ஆமா என்னுடைய 40 வருஷ அனுபவத்தில் சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு வேலையை பிடிச்சி ஈடுபாடோட அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஃபவுண்டரா இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா வேலையும் செஞ்சு அதோடைய குறிநெறிகளை கண்டுபிடிச்சி இந்த வேலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அப்படி பம்பரமா சுத்தி வாரீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வயசுல இந்த பொண்ணு மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல, இப்படி சொன்ன இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. பென் மேல இப்பதான் ஒரு உண்மையான நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. ரொம்ப நன்றி பென் அப்படின்னு சொல்ல, சரி போகலாமான்ட்டு கிளம்புறப்ப தான் யோசிக்கிறா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேலையை பத்தி யோசிக்காம ஏதோ மனசு விட்டு பேசி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பென்னு சொல்ல அவரும் சிரிக்கிறாரு. சரி போகலாம் அப்படின்ட்டு கார்லேயே வராங்க. கார்ல நல்லா அசதியா நம்ம ஆள் தூங்கியாச்சு. பின்னால கொட்டை சத்தம். வீட்டுக்கும் வந்தாச்சு. நம்ம ஆள் அப்படி அமைதியா நிற்கிறாரு. ஏன்னா அசதியா தூங்குற ஒருத்தங்களை நம்ம தட்டி எழுப்பினா ஒரு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்பவே அவங்களே எந்திரிச்சிருத்தாங்க. ஐயோ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு, நான் எதுவும் கொட்டை விட்டேனா அப்படின்ட்டு பென் கிட்ட கேட்டா, ஆமான்னு சொன்னா எங்க சங்கடப்படுவாங்கன்ட்டு, இல்ல நீங்க நல்லா அசதியா தூங்கிட்டீங்க அப்படின்னு ஜஸ்ட் இப்படிதான் சொல்றாரு. அதையும் புரிஞ்சுக்கிற அப்படியே வெளியே வந்துட்டு, நான் வந்து நல்லா கொரட்டை விடுவேன் எனக்கு நல்லா தெரியும், அது மட்டும் இல்லை நான் கார்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்களை நம்பி கம்ஃபர்ட்டா தூங்கிருக்கிறேன், ஏன்னா உங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ரொம்ப நன்றி பென் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நாள் முடிகிறப்போ ரொம்ப சூப்பரா போச்சு அப்படின்ட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுல உள்ள கவலைகள்லாம் மறந்து அவங்க கணவரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மறுநாள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு காரும் இவ வீட்டு முன்னால வந்து நிக்குது. ரொம்ப குஷியோட அப்படியே கார்ல ஏறி ஹாய் பென் அப்படின்ட்டு பார்த்தா பென்னுக்கு பதிலா அவரை மாதிரி ஒரு இன்டர்னா வந்திருக்கிற கூடிய ஒரு லேடி தான் இருக்கிறாங்க. ஆமா பென் எங்கன்னு கேட்டா அவர் வேற ஒரு டீமுக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்றப்பதான் தெரியுது, ஐயோ நேற்று கேமரன் கிட்ட சொல்லியிருந்தோமே அவரை வேற டீமுக்கு மாத்த சொல்லிட்டு அவரை புரிஞ்சுக்காமலாம் சொல்லிட்டோம், பென் நம்மளை பத்தி எப்படி நினைச்சிருப்பாரோ ஐயோ அப்படின்ட்டு ஃபீல் பண்றா. சரி போகட்டுன்னு சொன்னா இந்த அம்மாவுக்கு கார் ஓட தெரியல, அங்க இடிக்க போகுது இங்க இடிக்க போகுது. கடைசியில் அவங்களுக்கு பின்னால வச்சு இவ தான் டிரைவ் பண்ணி வரா. நேரா கேமரனுக்கு கால் பண்ணி, ஆமா பென் எங்கன்னு கேட்டா நீ தானே மாத்த சொன்ன வேற டீமுக்கு மாத்துறேன்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்தா. பாவம் பென் கேஃபிட்டேரியாவில் யாருக்கோ வந்து காஃபிலாம் வாங்கி எடுபடி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓடி போயிட்டு இவ தான் பிடிக்கிறா, கொடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றப்போ, ஐயோ நான் உங்க மனசு எதுவும் காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஜூல்னு சொன்னா, உங்க மேல இது தப்பு கிடையாது, என் மேல தான் தப்பு, உங்களை புரிஞ்சுக்காம நான் வேற டீமுக்கு மாத்த சொல்லிட்டேன். ஆனா நேத்து நைட்ல இருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, உங்களை பார்த்தாலே ஒரு நிம்மதி கிடைக்குது, ஒரு மனசு ஆறுதல் கிடைக்குது, என்னோட ஸ்ட்ரெஸ்லாம் விலகி போகுது அப்படின்னு படபடன்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் பென் நான் உங்களை சும்மாவே வைக்க மாட்டேன், நீங்க எப்போதுமே பிஸியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேலை கொடுத்துட்டே தான் இருப்பேன், ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லி தானே அவரே ஆசைப்படுறாரு. ஸோ பெக்கியோட சேர்ந்து நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்ல, ஓகே கண்டிப்பா வரேன் அப்படின்ட்டு சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. நேரா பெக்கி கிட்ட கூப்பிட்டு வந்து, பெக்கி நீ ஒண்டியா தானே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிற, இனிமேல் உன்னுடைய ஒர்க்லோட குறைக்கிறதுக்கு பென் உனக்கு உதவியா இருப்பாருன்னு சொல்லிட்டு முக்கியமான பொறுப்புகள் வேலைகள்லாம் பெண்ணுக்கு கொடுத்துட்டு அவங்க படுக்க போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பாவம் பெக்கி தேம்பி அழுறா. அப்ப ஜேசனை கண்ணை காமிச்சிட்டு, இப்போ போய் ஆறுதல் படுத்துறா, இதுதான் சந்தர்ப்பம் போ அப்படின்னு சொல்ல அவனு போயிட்டு கட்டுப்பிடிச்சி ஆறுதல் படுத்துறான். என்னன்னா 9 மாசம் ஆயிட்டு அந்த வேலை ஜாயின் பண்ணி அவங்க கேட்கிற எல்லா வேலைகளையும் பண்ணி கொடுக்குறேன், ஒரு நாள் கூட பாராட்டினது கிடையாது, ஒருவேளை இந்த வேலை எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லி தான் அவங்க கிட்ட கொடுக்குறாங்களான்னு பயந்து வந்து சொல்றா அழுறா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் சும்மா தானே இருக்கிறேன், எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு பண்றதுனால உனக்கும் கஷ்டம், உனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது, இருந்தாலும் நம்ம ஜேசனை பிடிச்சி அழுறா. ஜேசன் கூட ஆறுதல் படுத்துறான், உனக்கு சிரமமா இருந்தா சொல்லு நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்ல அவங்க சங்கதியை நடத்த இவர் ஒரு வழியா சொல்லி புரிய வைக்க ஜேசனுக்கு ஒரு பக்கம் ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல நம்ம பென் பாத்தீங்கன்னா என்னமோ கண்டுபிடிச்சதா சில டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வந்து நம்ம ஹீரோன் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. அதாவது இவங்க அதிகமா செலவு பண்ணி விளம்பரப்படுத்துவாங்கல்ல, அந்த விளம்பரங்கள் மூலமா வரக்கூடிய கஸ்டமர்ஸ்
வந்து ரொம்ப கம்மி தானா. ஆனா பெருசா கவனம் செலுத்தாம கம்மியான செலவுல அட்வர்டைஸ்மென்ட் பண்ணுவாங்கல்ல, அப்படி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து அதிகம் போல. இத பத்தி சொன்னதும் வாவ்! இப்படி ஒரு விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ, ஆக்சுவலி இத நான் மட்டும் கண்டுபிடிக்கல. கூடவே எனக்கு பெக்கி உதவி பண்ணா அப்படின்ட்டு அந்த பாராட்ட தான் மட்டும் எடுத்துக்காம பெக்கியும் கூட சேர்த்துக்கிறாரு. ஓகே ஓகேன்னு சாதாரணமா சொல்றாங்க. அப்ப நம்மால ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன ஓகே ஓகே சாதாரணமா சொல்றீங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பெக்கி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறா. நீங்க பெருசா எடுத்ததே கிடையாது. லைட்டா கொஞ்சமாச்சும் அவளை பாராட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக எடுத்து பேச அவளும் யோசிச்சு ஓ அவ வருத்தப்பட்டுக்கிறா போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எனக்குமே தெரியும் நேரடியா பாராட்டினது கிடையாது. அதுக்கான நேரமும் கிடைக்கல. ஓகே நான் அவகிட்ட தனியா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதுதான் அழகு, இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேங்கிறது நம்மால் வராரு. அப்புறம் டேவிஸ் ரொம்ப நாளா எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்கலன்னு புலம்புறான்ல. அப்ப பெண் என்னுடைய அப்பார்ட்மெண்ட் நான் தனியா தான் இருக்கிறேன், நீ அங்க வந்துரு அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடவே ஸ்டே பண்ண வைக்கிறாரு. அப்படி நாட்கள் கடந்து போகுது. பென் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலுடைய வீட்டில் அவங்க குடும்பத்தில் ஒரு அங்கமாயிட்டாரு. காலைல சீக்கிரமா வந்து ஜூலுடைய ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தையோட உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு காஃபி குடிக்கிறது, அவங்க வீட்டு சமாச்சாரங்கள்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்ம பென் முன்னால பேசிக்கிறாங்க. வீட்டில் உள்ள ஒரு அப்பா ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஸ்தானத்தில் எடுத்துக்கிறாங்க. மொத்தத்தில் சொல்ல போனா ஜூல் அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பொண்ணுக்குன்ட்டு இவர் கூட இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பேசிட்டு இந்த மாதிரி நான் சான் பிரான்சிஸ்கோ ஒரு சிஇஓ பார்க்கறதுக்காக போறேன், நீ வேணா என் கூட வாரியான்னு ஹஸ்பண்ட் கிட்ட ஜூல் கேட்குறப்போ இல்ல நம்ம பொண்ணுடைய ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாப்லையா. அப்ப நான் தனியா போறதான்னு கேட்கிறப்போ தனியா ஏன் போற, அதான் பென் இருக்கிறாரு அவரையும் கூப்பிட்டு போகன்னு சொல்ல பென் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டா ஓகே உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க நானும் வரேன்னு சொல்ல நீங்க வந்தாலே போதும் நமக்கு நல்ல எனர்ஜி தான் அப்படின்னு பேசிட்டு அப்படி கார்ல வந்துட்டு இருக்கிறாங்களா. அப்போ பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல இருந்து காலுக்கு மேல கால் வருது, ஏதோ பர்ச்சேஸ் லிங்க் சரியா ஒர்க் ஆகல, வெப்சைட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டு இருக்க இங்க அம்மா பாத்தீங்கன்னா நொயின்னு கால் பண்ணிக்கிட்டு வழக்கம் போல பஞ்ச பாட்டுறாங்க. நீ வேலைக்கு போறதுனால குழந்தைய கவனிக்கிறது கிடையாது, ஸ்கூலுக்கு போறது கிடையாது, ஆம்பளை பொம்பளை இடத்துலயும் பொம்பளை ஆம்பளை இடத்துலயும் இருந்துகிட்டு என்னடி இது வாழ்க்கை என்னடி இது வேலை அப்படின்ட்டு வழக்கம் போல இந்த மாதிரி நோயின்னு பேசிட்டு இருக்கிறாங்களா. டென்ஷன் ஆகுது வைங்கம்மா அப்படின்ட்டு கோபத்துல போனை கட் பண்ணிட்டு இருக்கிற டென்ஷன்ல அம்மா பத்தி தப்பா மேட்டுக்கு டெக்ஸ்ட் பண்றா. இப்படிலாம் பேசுறாங்க எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ட்டு அவங்கள பத்தி டெக்ஸ்ட் பண்ணிட்டு தவறுதலா மேட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலா அவங்க அம்மாவுக்கே அனுப்பிட்டா. ஆபீஸ் வந்ததுக்கு அப்புறமா தலையே சுத்தி போயிருது. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் அவங்க அம்மா ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களுக்கு ஆல்ரெடி ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை போல, நம்ம பொண்ணு நம்மளை பத்தி இப்படி எழுதி வச்சிருக்கிறாளே அப்படின்ட்டு அவங்க படிச்சாங்கன்னா அவங்க என்னமோ ஆயிருமோன்ட்டு பயந்து மொத்த டீம் கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எங்க அம்மாவுக்கு இப்படி தவறுதெல்லாம் நான் மெயில் பண்ணிட்டேன், அவங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி வரதுக்கு ஈவினிங் ஆயிரும், அதுக்குள்ள லேப்டாப்பையோ இல்ல மெயிலையோ ஹேக் பண்ணி அதை டெலிட் பண்ணலாமான்னு சொன்னா அதுக்கு பசங்களாம் சொல்றாங்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு. அப்ப பென் மட்டும் ஒரு யோசனை சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண முடியும், உங்க அம்மா வரதுக்கு ஈவினிங் ஆகும்னு சொல்றீங்க, வீடு புகுந்து அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நீங்க அனுப்பின மெயிலை டெலிட் பண்ணா மட்டும் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்ல அப்ப பென் இந்த வேலையை நீங்க போயிட்டு கச்சிதமா முடிச்சிருங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பென் ஜேசன் லேவிஸ் டேவிஸ்ன்னு சொல்லிட்டு 4 பேரும் போறாங்க. ஜேசனை மட்டும் கார்ல உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே ஏதோ அலாரம் அடிக்குது. இதை பத்தி ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோன் கிட்ட கேட்டா அந்த மாதிரி அலாரம் என்னமோ அடிக்குது எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இல்ல எங்க அம்மா அவ்வளவு செலவு பண்ணி திருட வரவங்களுக்கு அலாரம்லாம் செட் பண்ண மாட்டாங்க, அது சும்மா ஃபேக்கா இருக்கும், நீங்க லேப்டாப்பை தேடுங்கன்னு சொன்னதும் அதே மாதிரி தேடுறாங்க. 2 லேப்டாப் இருக்கு, 2 இருக்கே அதுல இந்த கலர்ல இருக்கும் பாருங்க அந்த லேப்டாப்னு சொல்ல அதையும் ஓபன் பண்ணி நல்ல பாஸ்வேர்டு இல்ல, ஆனா அந்த லேப்டாப் ஓபன் பண்ண உடனேயே உண்மையாவே ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. உங்களுக்கு பீதி தாங்க முடியல. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இவங்க வெளியே போகலனா உண்மையாவே போலீஸ்க்கு தகவல் பெறும், நேரா அங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள வேகமா மெயில டெலீட் பண்ணிட்டு அடிச்சு புடிச்சு வெளியே வந்தா கூலா பாத்தீங்கன்னா ஜேசன் கார்ல உட்காந்து பாடு கேட்டுட்டு இருக்கிறான். அவனை சத்தம் போட்டு அவனை வண்டி எடுக்க வச்சு அங்கிருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுது. ஒரு வழியா சிஐடி மாதிரி நம்ம ஹீரோன் கொடுத்த வேலையை முடிச்சாச்சு. அதுக்கு சின்னதா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. சோ நம்ம பெண்ணை தவிர்த்து மிச்சம் 3 பேருமே அவங்களுக்கு தெரியாது. 3 பேருமே அவங்க பேரை சொல்லி அறிமுகமாயிக்கிறாங்க. சோ நீங்க இன்னைக்கு பண்ண வேலைக்கு நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றியா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் கொஞ்சம் ஓவரா குடிச்சதுனால ஃபுல் போதையாக அங்கிருந்து நம்ம பென் தான் கைத்தாங்கலாம் கூப்பிட்டு வர அப்படியே வாமிட் வர எடுத்துருந்தாங்க. கொஞ்சம் தெரிஞ்சு போயிருது. இந்த சிஇஓ பத்தியே நினைச்சு கவலைப்படுறாங்க. சரி எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் பிடிச்சி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் அந்த மசாஜ் பண்ற ஃபியானாவோட வெளியே போகிறதுக்கு நம்ம பெண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அந்நேரத்துக்கு பாவம் அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. டேட்டிங் போகாம நேரா டேட்டிங்க ஃபியூனரலுக்கே வந்து கூப்பிட்டு வந்திருந்தாரு. அங்கதான் நம்ம ஹீரோவை எப்பவுமே கூப்பிடக்கூடிய அந்த பாட்டியும் இருக்கிறாங்க. நான் அவனை கூப்பிட்டா வரல, அதுக்குள்ள நீ வேற ஒருத்தியை பிடிச்சிட்டியா அப்படின்ட்டு
சைகையிலேயே தப்பாக பேசுகிறாங்க. அவர் கண்டுக்கல ஏதோ. அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ டேட்டிங்னா அப்படியே ஜாலியாக ரெஸ்டாரண்ட் எங்கேயாச்சும் போவாங்க. நம்ம இப்படி இந்த மாதிரி வந்துட்டோமே, இன்னொரு நாள் கண்டிப்பாக வெளியே போகலான்ட்டு நம்ம பென் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, அப்படியே பேசிக்கிட்டே நம்ம 2 பேரையும் தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு பென் சொல்கிறாரு. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், பையனுக்கு ஒரு பேரன் இருக்கிறான். அப்புறம் என்னுடைய மனைவி 3 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போயிட்டா. நான் இப்படி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அங்கே மசாஜ் பண்ணக்கூடிய ஒரு லேடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு வெக்கத்தோடு சொல்கிறாரு. பதிலுக்கு இந்த மாவும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அப்படி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அங்கே பென்னுன்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு ரீசெண்ட் டைமில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவங்க வெக்கத்தோடு சொல்கிறாங்க. அப்படி மாற்றி அவங்க காதலை வெளிப்படுத்திக்கிறாங்க. இவன் மறுநாள் நம்ம ஜூலோடைய பொண்ணு இருக்கிறாளே தேம்பி அழுத்திட்டு இருக்கிறா. நம்ம இவரும் போயிட்டு கேட்குறாரு என்ன ஆச்சுமான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இவன் ஸ்கூலில் படிக்கிற இவன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேவா, ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து மேட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல, எனக்கும் வேலை இருக்கு, அதனால ஒரு பேபி சிட்டரை கூடவே அனுப்பி அந்த பர்த்டேக்கு கலந்துக்க சொல்கிறேன், ஆனால் மாட்டேன், நான் தான் கூட வரணும் இல்லை மேட் வரணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறப்போ குட்டி பொண்ணு சொல்கிறா பரவாயில்ல பென் வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாளே, நானே கூப்பிட்டு போயிட்டு வராமா, நீ ஏதாச்சும் கேப் பிடிச்சி கம்பெனிக்கு போன்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்டு வராரு. அங்கே இவ வயசில் இருக்கக்கூடிய பசங்களாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அதில் தான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு பர்த்டே போல, நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அங்கேருந்து போக இவர் மற்ற பசங்களுடைய அம்மாக்கள் கிட்ட போயிட்டு அப்படி அறிமுகமாகி உட்காந்து பேசுறாரு. நீங்கள் என்ன ஜூலுக்கு அப்பாவா இல்லை மாமனாரான்னு கேட்குறப்போ இல்லை நான் அவங்க கிட்ட வேலை பார்க்குறேன். ஓ அவங்க கிட்ட வேலை பார்க்குறீங்களா, அவங்க ரொம்ப டஃப்பான ஒரு லேடின்னு சொல்லுவாங்களே எப்படின்ட்டு இப்படி காசிப்பா அவங்க பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறதும் அவங்க கணவர் குழந்தையை கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலைகள் பார்க்குறதையும் வந்து இவங்க தப்பாக பேசுறது உண்டு போல, அந்த மாதிரி என்னமோ சொல்கிறாங்க. பெண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த இடத்துல நம்ம ஜூலை விட்டு கொடுக்காம ஒத்தாளாக இருந்து அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்கி இருக்கிறா. ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, பல பேருக்கு இவ இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கிறா. அவளை நீங்கள் சாதாரணமாக இடம் போடாதீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி பொருளி பேசுகிற இந்த லேடிஸ்க்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து பொண்ணை கூப்பிட்டு வந்துருந்தாரு. அப்படி வந்துட்டு இருக்கிறப்போ தான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை பார்க்குறாரு. ஜூலுடைய கணவர் மேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணோட காரில் நெருக்கமாக ரகசியமாக இருக்கிறத இதை பார்த்ததுமே ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுது. இப்படி அழகான ஒரு குடும்பத்தை வச்சுட்டு எப்படி ஜூலுக்கு இவர் துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு மேட்டும் அந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போயிருந்தாங்க. தன்னுடைய மகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜூலுக்கு பின்னால் இப்படி ஒரு துரோகம் நடக்குது அப்படின்ட்டு இவருக்கு மட்டும் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்காது. அப்படி குழந்தையும் தூங்கிட்டா அவளை கொண்டு வந்து வீட்டில் விடுறப்போ மேட்டும் வந்துட்டான் போல. அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ மேட் வந்து காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டா இல்லப்பா நான் அப்படி கிளம்புறேன். அப்போ கொஞ்சம் மனசு விட்டு அவனே கேட்குறான் இந்த சிஇஓ விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, முழு கம்பெனி அவளே பொறுப்பாக பார்த்துக்கிறேன்னு சொல்றா. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிஇஓ வந்தால் கண்டிப்பாக அவளுடைய வேலை பளு கம்மியாகும், குடும்பத்து மேலேயும் கவனம் செலுத்துவா அப்படின்னு சொல்றப்போ அவர் எடுத்து சொல்றாருங்க பாருப்பா ஒரு சிஇஓ வந்தா தான் அங்கே நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்றது இல்லை அப்படின்ட்டு ஒரு பொடி வச்சு பேசுறாரு. ஜூல மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான தைரியமான பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான், எவ்வளவு சுமைகள் இருந்தாலும் தன்னுடைய தோல்ல சுமந்து மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி அதை அவளே கவனிச்சுக்கிறா. அது கம்பெனிக்காக இருக்கலாம், இல்லை உங்க குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்லை உனக்காக இருக்கலாம். அவ ஆசைப்படுறது என்னன்னா வேலையும் முக்கியம் தன்னுடைய குடும்பமும் முக்கியம் சொல்லிட்டு நீயும் கொஞ்சம் ஒத்துழைச்சா எல்லாமே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டாரு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி இப்போ ஒரு அஃபேர்ல இருக்கிறான் தெரியுமா, அதை முழு ஈடுபாடோட இல்லை ஒரு கில்டு ஃபீல்ல தான் இருந்துட்டு இருக்கிறான். நம்ம மனைவிக்கு துரோகம் பண்றோம்னு சொல்லிட்டு அவனாலையும் ஒரு விதமா குற்றம் உணர்ச்சியா உணர்ந்துக்க முடியுது. அப்படியே ஆஃபீஸ்க்கு வராரு. அப்போ ஜூல் பார்த்தீங்கன்னா மற்ற எம்ப்ளாயிஸோட ரொம்ப சந்தோஷமா கணவர் தனக்கு பின்னால் இப்படி ஒரு துரோகம் பண்றதே தெரியாம கஷ்டம் கவலைகள் மறந்து ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் அனுதாபப்படுறாரு. அங்கிருந்து கையை காமிக்கிறா. இவருமே கையை காமிச்சிட்டு அப்படி டேபிள் வந்து உட்கார கேக்லாம் வெட்டி கொண்டு வர ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக கம்பெனி முழுக்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றாங்க. ஆமா எப்படி போச்சு, என்ன ஆச்சு, ஏதோ உங்களுக்கு சிரமம் கொடுத்தாளா அப்படின்னு பொண்ணை பத்தி கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா போனோம் சந்தோஷமா ஃப்ரெண்ட் கிட்ட கிஃப்ட் கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விளாண்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தூங்கிட்டாங்க. மேட் கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி டல்லாவே பேசுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ இன்னைக்கு மேட்டுக்கு வர உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதுதான் தொத்திக்கிச்சு அப்படின்னு வந்துட்டு கேட்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பிபி மாத்திரை வேற எடுத்துக்கிறாரு. ஐயோ அப்படின்ட்டு ஜேசன் பெக்கிலாம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. பெக்கி பார்த்தீங்கன்னா இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கிறா. அது ஒரு மட்டும் இல்லாமல் அவள் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இப்போ ஜூல் பார்த்தீங்கன்னா பாராட்டுறது அங்கீகாரம் கொடுக்கறதுன்ட்டு பண்ணுவாங்க போல. ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. அண்ட் என்ன ஆச்சுன்னு வந்துட்டு பதறி போய் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்றப்போ இல்லை நாளைக்கு தான் ஜூலும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ சிஓ பார்க்கறதுக்காக போறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி போகிறது, நீங்க வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லை சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்பப்போ இப்படி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்லேயே 2 பேருமே சான் பிரான்சிஸ்கோ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு மனசு உறுத்தலாகவே இருந்துட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி வந்து கணவர் இவருக்கு பின்னால் பண்ணக்கூடிய துரோகம் இதை சொல்லலாமா வேணாமா, பின்னால் தெரிஞ்சதுன்னா அப்பா ஸ்தானத்திலிருந்து நீங்களும் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லலை பார்த்தீங்களான்ட்டு வருத்தப்பட்டாங்கன்னா இதெல்லாம் நினைச்சு பார்த்து சொல்லலான்ட்டு அப்படி ட்ரை பண்றாரு. பட் சொல்ல வர மாட்டேங்கிறாரு. என்னாச்சு பெண் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இப்படி நம்ம டிராவல் பண்ணி சான் பிரான்சிஸ்கோ போறோம் தெரியுமா, அந்த ஒரு உற்சாகம் தான் சொல்லிட்டு அந்த பேச்சே டாபிக்கே சேஞ்ச் பண்றாரு. கூடவே இதில் நம்ம ஹீரோன்
கூட அந்த சிஇஓ பார்க்க போறது அண்ட் அவர் எப்படி இருப்பாரு, அவர் நமக்கு தலைமையில வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு குழப்பம், பதட்டம், பயம் அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மறக்க வைக்கிற மாதிரி அப்படி ஜாலியா பேசிட்டு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்து தனித்தனியா ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அப்ப இவளுடைய அறையில இருக்கிறப்போ அவசரமா போன் வருது. யார் பார்த்தா நம்ம பென் தான். கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாமா அப்படின்னு சொன்னா வேகமா வராங்க. என்னன்னு பார்த்தா இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு பில்டிங்ல சின்னதா தீ பிடிச்சிருக்கும் போல. அதனால ஃபயர் அலாரம் அடிச்சிருச்சான். ஹோட்டல்ல தங்கினவங்க என்னமோ ஏதோன்னு பயந்து அப்படியே வெளியே வந்துட்டாங்க. அதான் பெண்ணு கூட கீழே கூப்பிட்டுருப்பாரு. என்னாச்சுமா, உனக்கு எதுவும் இல்லையான்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சொல்ல, அப்போ இவர் சகுனம் பார்க்குறா. இப்படிலாம் நடக்கிறத வச்சு பார்க்குறப்போ நம்ம பார்க்க போகிற சிஇஓ சரிப்பட்டு வரமாட்டான் போலயே அப்படின்னு சொல்ல, அது இல்லாமல் நம்புவ. இங்கே பாரு, நீ போய் பேச போகிற, இன்டர்வியூ எடுக்க போகிற, பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா அடுத்தால பார்த்துட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போவே ஹோட்டலில் அந்த ஃபயர் மேட்டரை சரி பண்ணிட்டாங்க போல. இப்போ உங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, கூடவே ஜூலோடைய ரூம் வரைக்கும் வந்து விடுறாரு. சும்மா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி தயக்கமாக தான் வராரு. கம்ஃபர்ட்டாக உட்காருங்கன்னு சொல்ல, அதே மாதிரி பெட்ல உட்காந்துக்கிறாரு. ரெண்டு பேருமே உட்காந்து காஃபி என்னமோ குடிச்சுக்கிறாங்க. இப்போ ஜூலுடைய மனநிலை ரொம்ப குழப்பமா அப்செட்டா இருக்குல்ல, அதனால பென் கிட்ட பேசினா ஒரு தைரியம், ஒரு ஆறுதல் கிடைக்குங்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன், உங்க காதல் கதை, உங்க மனைவி பத்தி சொல்லுங்க அப்படின்னதும், எனக்கு ஒரு 20 வயசு, அப்பா அவருக்கு ஒரு 19, ரெண்டு பேருமே லவ் மேரேஜ். அவ மிடில் ஸ்கூலோடைய பிரின்சிபல், 45 வருஷமா மேல ஒன்னா இருந்தோம், இதோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால தான் இறந்து போனான்ட்டு வருத்தமா சொல்றாரு. 45 வருஷம் ஒன்னா இருந்தீங்களா? ஓ மை காட், இப்போ உள்ள காலத்துலலாம் யாரை நம்புறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்றா பாருங்க. ஆக்சுவலா என்னுடைய கணவர் மேட் எனக்கு தெரியாம ஆஃபர்ல இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஆச்சரியமா பாக்குறாரு. உனக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்டா, தெரியுமே, நீங்க கேக்குறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் போல. ஆமா, நேத்து தான் பார்த்தமா, ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றதுனே தெரியலன்னு சொல்றப்போ, உனக்கு எத்தனை நாள் தெரியும்? எனக்கு ஒரு 18 நாளா தெரியும். ஒரு நாள் யதார்த்தமா அவனுடைய போன்ல மெசேஜை பார்த்துருப்பா போல, அதுவும் குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு விட போறான்ல, அப்படிதான் வந்து இன்னொரு குழந்தையோடைய அம்மா போல. அப்படியே அழுதுகிட்டே சொல்றா, ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டோம் மேரேஜ். அவனுமே இதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தானா, ஆனா இவளுக்காக தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்ததை விட்டுட்டு வீட்டையும் குழந்தையும் பார்த்துப்பான் போல. பட் இருந்தாலும் வேலையை எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு நான் குடும்பத்தையும் பார்த்துக்க ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட நெருக்கமா போறேன். ஆனா எனக்கு தெரியாமலே இப்படி ஆஃபர்ல இருக்கிறான், என்னை விட்டு போயிருவானோன்னு ரொம்ப பயந்து அழுறா. இவரும் ஆறுதல் படுத்துறாரு. ஆனா அவளுக்கு அவளே சமாதானப்படுத்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய கணவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒப்புக்கொண்டு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு என் முன்னால வந்து நிக்க மாட்டானா. நாங்க ரெண்டு பேருமே அப்படி ஒரு விஷயத்தையே மறந்து ஒன்னா சந்தோஷமா வாழ முடியாதா? நான் இதெல்லாம் வந்து வெப்சைட்ல பார்த்தேன். நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளே துரோகம் பண்ணிட்டு சேர்ந்து கூட ஒன்னா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கும் நடக்காதா? இந்த சிஇஓலாம் நான் வந்து பார்க்கறதுக்கு காரணம் என்னுடைய வேலையும் தவிர்த்து என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும்தான். இதெல்லாம் சொல்லி தேம்பி ஆள தாத்தாவும் சரி விடுமா, நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு ஆறுதல் படுத்துறாரு. மறுநாள் அந்த சிஇஓ போயிட்டு பார்த்துட்டு வராங்க. இவர் வெளியே வெயிட் பண்ணியிருப்பார் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வர இவங்க ஒரு மாதிரி சந்தோஷமா வரா. என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சிஇஓ எனக்கு ஓகே, ரொம்ப பொலைட்டா இருக்கிறாரு. அண்ட் அவருமே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்களும் போயிட்டு யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க, நாளைக்கு கூட தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல. அந்த சந்தோஷமா ரெண்டு பேருமே நல்லபடியா அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் வந்தாச்சு. என்னாச்சு போன விஷயம்ட்டு மேட்டும் கேட்குறான். எல்லாம் சந்தோஷமா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இவன் மேல இருக்கக்கூடிய வருத்தமோ கோவமோ எதுவுமே காமிச்சிக்காம அப்படி ரிலாக்ஸா உட்காந்து பேசுறாங்க. அப்ப இவன் சொல்றா, இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தையை கவனிச்சுக்கிறதுக்கு ஒன்ன கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிரும், நம்ம இனிமேல் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்றா. இதை கேட்கிறப்போ கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றான். கட் பண்ணா பெட்ல மட்டும் இவன் தனியா ஒரு மாதிரி யோசிக்கிறான். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம மனைவி நமக்காக தானே இது எல்லாமே பண்றா, அவளை நம்ம புரிஞ்சுக்காம விட்டுட்டோமே, இந்த தப்பை மறைச்சது போதும், நம்ம அவகிட்ட உண்மையை ஒத்துக்கலான்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறான். இங்க பாத்டப்ல குளிக்கிறவளுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு, இப்படி சொல்லியாச்சும் கணவர் மனசை மாத்தலாம் ட்ரை பண்றா, ஆனா புரிஞ்சானா புரியலையான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அழுறா. மறுநாள் அப்படியே பெண்ணை பாக்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்தா உள்ள இருந்து நம்ம டேவிஸ் வரான். டே என்னடா நீ இங்க இருந்து வரேன்னு கேட்டா, தெரியாதா நான் இங்கதான் தங்குறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா அவர் என்ன பண்றாரு, அவர் உள்ளதான் இருக்கிறாரு, இன்னும் ஒருத்தங்க இருக்கிறாங்க போங்க அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல, உள்ள பாத்தீங்கன்னா ஃபியோனா இருக்கிறாங்க. என்னங்க டேவிஸ் போறான், நீங்க இருக்கிறீங்க, என்னதான் இங்க சங்கமம் கேட்டா, பென்னும் ஃபியோனாவும் பாத்தீங்கன்னா ஒரே அபார்ட்மெண்ட்ல லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். இந்த விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது, இது எப்ப இருந்து அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பென் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஃபியோனாவும் ஆபீஸ்ல பார்க்கலாம் அங்க இருந்து போயிருந்தாங்க. அப்படி சோகமா சொல்றா, 4 மணிக்கு எந்திரிச்சேன், தூக்கமே வரல, அப்படி உங்களை பார்த்துட்டு நான் அந்த சிஓவை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணலான் இருக்கிறேன்னு சொல்றப்போ இதுல பெண்ணுக்கு உடன்பாடு கிடையாது. சோ தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த மாதிரி இன்வெஸ்டர் ப்ரெஷர் பண்றதுனால தானே தனக்கு மேல ஒரு சிஓ வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இணங்க போறா. நான் உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு இந்த சிஓ வரதுல விருப்பமே இல்ல ஜூல், இது உன்னுடைய கம்பெனி, உன்னுடைய அடையாளம், நீ கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டு அடித்தளத்திலிருந்து செங்கல் செங்கலா செதுக்கி கொண்டு வந்த உன்னுடைய கனவு, லட்சியம், உன்னுடைய உயிரே இங்க தான் இருக்கு. மற்றவங்களுக்காக இதை விட்டு கொடுக்காதுன்னு தான் நான் உனக்கு அறிவுரைப்படுத்துவேன். இப்போ ஒரு CEO வரலாம், ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களா இருக்கலாம். ஆனா ஒன்ன மாதிரி இந்த கம்பெனி நேசிக்கக்கூடியவங்களா இருக்க முடியாது. ஒரு கம்பெனி ஃபவுண்டரா இருந்து நீ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்து அங்க என்ன பிரச்சனை, எதை மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த துடிப்பு வர யாருக்குமே இருக்காது. உனக்கு மேல ஒரு CEO வந்தா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஃபேமிலி, உன்னுடைய கணவர் எல்லாமே மாறி போயின்னு நினைக்கிற. அவங்களுக்காக உனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ தியாகம் பண்ண போறியா? இதுதான் என்னுடைய அட்வைஸ்ன்னு சொல்றாரு. நினைச்சு பார்த்தா ஆமால, இன்வெஸ்டர் சொல்றாங்க நம்ம கணவருக்காகன்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் நம்ம கனவு தூக்கி எறிகிறோமே அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறா. 2 பேருமே ஆஃபீஸ்க்கு வராங்க. பெக்கி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாலி மூட்ல இருக்கிறா. முன்ன மாதிரி டென்ஷன் ப்ரெஷர் எதுவுமே இல்லை. ஜூல் கிட்ட கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு உங்களுக்கு CEO கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு, உங்களுடைய முடிவை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. உள்ள வந்த இவ CEO கிட்ட வந்து தன்னுடைய முடிவை சொல்லலான்னு கால் பண்றப்போ அந்த சமயத்துல மேட் வந்து நிக்கிறான். மேட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் உனக்கு தெரியாம இப்படி ஒரு அஃபர்ல இருந்துட்டேன், எங்க நான் உன்னை இழந்துரும்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்ட்டு அவன் பாத்தீங்கன்னா இவளை இழந்துருவாளோங்கிற ஒரு பயத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சியில உண்மையை வந்து ஒத்துக்கிறான். இவ்வளவு நாளா இதை பத்தி நம்ம கிட்ட வெளிப்படையா பேச மாட்டானா, மன்னிப்பு கேட்க மாட்டானா, 2 பேரும் சந்தோஷமா இது எல்லாத்தையுமே மறந்து ஒரு வாழ்க்கையை தொடங்க முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தால, அவன் நினைச்ச மாதிரி இவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். ஏன்னா இவன் மேல அந்த அளவுக்கு அவனுக்கு காதல் இருக்கு. இது மட்டும் நம்ம பென் என்ன சொன்னாரோ எக்ஸாக்ட்லி அதே தான் சொல்றான். ஒரு CEO வந்து உனக்கு மேல ஒரு தலைமை வகிக்கிறது எனக்கு பிடிக்கல, ஏன்னா இது உன்னுடைய கம்பெனி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, எவ்வளவு உழைப்பு கொடுத்தன்ட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பக்கம் வேலையும் கவனிச்சுட்டு நீ குடும்பத்தையும் பார்க்க ட்ரை பண்றது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் தான் அவனை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கால எனக்கு எல்லாமே தெரியும், எனக்காச்சும் நீயே சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் தெரியுமான்ட்டு அவளால சரி இந்த CEO விஷயத்துல என்னதான் முடிவு எடுத்திருக்குன்னு சொல்றப்போ பென் சொன்ன மாதிரி யாருக்காகவும் இந்த ஆஃபீஸ் நான் விட்டு கொடுக்க போறது கிடையாது. அந்த CEO கிட்டே வந்து என்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வந்துட்டு அண்ட் கேமரன் கிட்டையும் இனிமேல் நானே கவனிச்சுப்பேன் அப்படின்ட்டு சொல்ல போறேன். இந்த முடிவை இனிமேல் யாருமே மாற்ற முடியாது, இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றப்போ கணவருக்கும் ரொம்ப சந்தோஷம், நானும் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பேன், எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம நிம்மதியா சந்தோஷமா வாழலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேருடைய பிரச்சனையை முடிச்சு ஒன்று சேர்ந்து போயிருந்தாங்க. இப்போ இந்த சந்தோஷமான விஷயத்த பென் கிட்ட சொல்றதுக்காக ஒரு எக்ஸைட்டிங்ல வாரா. வந்து பார்த்தா அவரை காணோம். பெக்கி தான் சொல்றா அவர் டே ஆஃப் எடுத்துட்டு போயிட்டாரு. எது டே ஆஃப் எடுத்து போயிட்டாரா? ஃபோன் பண்ணாலுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபியானா கிட்ட வந்துட்டு கேட்கிறப்போ அவர் இந்த மாதிரி யோகா பண்ணிட்டு இருப்பாரு, அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம அம்மடியும் செம்ம குஷி. அங்க வந்து பார்த்தா நம்மால் பாருங்களேன் அவர் பாட்டுக்கு கூலா யோகா பண்ணக்கூடிய அந்த கும்பலோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஃபன்னியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. தூரத்துல இருந்து பார்த்து சிரிக்கிறா. ஸோ வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. கணவரும் மன்னிப்பு கேட்டு லைஃப்ல இருக்கக்கூடிய ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளும் நமக்கு உறுதுணையா சப்போர்ட்டா இருந்தது பென் மட்டும் தானே. அவர்கிட்ட சொல்றதுக்காக தான் இப்படி ஒரு குஷியோட வந்திருப்பா. அங்க இருந்து பார்த்து சிரிச்சுட்டு அவர் பக்கத்துல போனா அவர் பாட்டுக்கு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றப்போ அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீனும் சேர்ந்து பண்ணிட்டு அவளை யோகா பண்ண வைக்கிறாரு. அவளுக்கு கொஞ்சம் வரல, இதோ இப்படி பண்ணு அப்படி பண்ணிட்டு அவர் சொல்லி கொடுக்க யோகா பண்ணதுல 2 பேருமே அப்படியே மூழ்கி போயிருந்தாங்க. கேமரா அப்படியே ஜூம் அவுட் ஆக இந்த படம் முடிஞ்சு போகுது. ஆக்சுவலா பென் எதிர்பார்த்த மாதிரி இத்தனை வயசுக்கு அப்புறமாவும் அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே அமைஞ்சு போயிடுச்சு. ஒரு நல்ல துணை அண்ட் ஒரு நல்ல வேலை, உலகத்தோட ஒன்றி தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு உணர்த்துற மாதிரியான நட்புகள், பழக்க வழக்கம் எல்லாமே அவருக்கு நல்லபடியாக அமைஞ்சு போய் தான் இந்த படம் இப்படி வந்து முடிச்சு போகுது. படம் திடீர்னு முடிஞ்சதும் என்னடாப்பா சீக்கிரமா முடிச்சிட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.